கொளத்தூர் தொகுதியில் திமுக தலைவர் ஸ்டாலின் அத்தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அந்த பகுதிக்கு சென்றிருக்கிறார். ஏராளமான தொண்டர்கள் அங்கு குழுமி இருந்து அவருக்கு ஆதரவாக கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். குறிப்பாக தங்களை மிஸ் செய்கிறோம் என்ற பொருளோடு அவர்கள் கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். ஏராளமான தொண்டர்கள் குவிந்திருப்பதையும் பார்க்க முடிகிறது. அந்த தொண்டர்களை நோக்கி அவர் கையசைத்து தனது நன்றியை தெரிவித்து வருகிறார்.
தமிழகத்தின் தலைவர் அமைத்துக் கொடுத்த தலைவரே
தொகுதி மக்களுக்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் நன்றி தெரிவிக்கும் விதமாக திறந்தவெளி வாகனத்தில் சென்று கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் கண்ணீர் மல்க கோஷமிட்டவாறு செல்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபாகரன். வணக்கம். விவரங்கள். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட திமுக தலைவர் ஸ்டாலின் தழுவினார். தற்பொழுது இருப்பினும் தனது மனதுக்கு நெருக்கமான கொளத்தூர் தொகுதி மக்களுக்கும் தனக்கு வாக்களித்த மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக இன்றைய தினம் கொளத்தூர் தொகுதியில் GKM காலனி, ஜம்புலி மெயின் ரோட், பெரவலூர் உள்ளிட்ட பகுதிகளில் சாலை மார்க்கமாக சென்று தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்து வருகின்றார். தற்பொழுது பழைய பாலம் அருகே தொடங்கிய இந்த பயணம் என்பது தற்போது பெரவலூர் ஜம்புலிங்க மெயின் ரோடு சாலையில் தற்பொழுது திமுக பயணி வருகிறது. திறந்தவெளி வாகனத்தில் அந்த பிரச்சாரத்தில் பயன்படுத்தக்கூடிய அந்த வாகனத்தில் நின்று அவர் பொதுமக்களிடம் மகிழ்ச்சி, அதாவது ஒரு உணர்வுபூர்வமான ஒரு நன்றியை தெரிவித்து வருகின்றார். கனியாளர்கள் அவருக்கு கோஷமளித்து வருகின்றார்கள். தற்பொழுது ஒரு நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில் திமுக தலைவர் ஸ்டாலின் தற்பொழுது அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சாலை வழியாக சென்று நன்றி தெரிவித்து வருகின்றார். கொளத்தூர் தொகுதி என்பது திமுக தலைவர் மனதுக்கு மிகவும் நெருக்கமானது. தன்னுடைய இல்லத்திற்கு வந்ததுள்ள உணர்வு பல இடங்களில் திமுக தலைவர் முதலமைச்சராக இப்பொழுது அறிவித்தார். பல்வேறு நலத்திட்டங்கள், வாரத்திற்கு ஒரு திட்டங்கள் என்று பல்வேறு நலத்திட்டங்களை இந்த தொகுதி பட்டியலிட்டிருக்கிறார். மிக முக்கியமாக ஒவ்வொரு வாரத்திலும் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 2 முறைக்கு மேல் இந்த தொகுதிக்கு வந்து தொகுதி பல்வேறு நலத்திட்டங்கள் என ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் பல்வேறு பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வரும்பொழுதும் கூட கொளத்தூர் தொகுதிக்கு வரும்பொழுது ஒரு புது புத்துணர்ச்சி கிடைப்பதாக அவர் பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த 2011 கொளத்தூர் தொகுதியில் திமுக தலைவர் போட்டியிட்டார். 2016 மற்றும் 2021 தேர்தலில் அவர் வெற்றி பெற்றிருந்தார். எம்எல்ஏவாக இருந்து முதலமைச்சராக மாற்றியதால் இந்த தொகுதி என்பது தொகுதி அவருடைய மனதுக்கு மிகவும் நெருக்கமான தொகுதியை பார்க்கப்பட்டது. உணவுப்பொருளாக பல இடங்களில் மேடைகளை வெளிப்படுத்தியிருக்கின்றார். முதலமைச்சராக மாநிலம் முழுவதும் சுற்றினாலும் சட்டமன்ற உறுப்பினராக முதலமைச்சராக அழகுபடுத்திய இந்த தொகுதிக்கு அவர் எப்பொழுதும் வர தவறியதில்லை. ஆனாலும் இந்த முறை அவர் வெற்றி பெறாவிட்டால் கூட தன்னுடைய மனதுக்கு நெருக்கமான இந்த கொளத்தூர் தொகுதியில் தனக்கு வாக்களித்த மக்களுக்கும் அதே போல கட்சி பணியாற்றிய தொண்டர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக தற்பொழுது கொளத்தூர் தொகுதியில் அவர் திறந்த வெளி வாகனத்தில் வந்து தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களிடம் தன்னுடைய நன்றியை தெரிவித்து வருகின்றார். இருப்பினும் இந்த தோல்வி என்பது இங்க இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பான்மையினரிடம் இங்க இருக்கக்கூடிய நிற்பவர்கள் மற்றும் சாலை இருக்கக்கூடியவர்களுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருப்பதால் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் கடிமல்க திமுக தலைவரை வாழ்த்தியும் அவரிடம் தாங்கள் எப்பொழுதும் கொண்டிருப்போம் என்று கூறியிருக்கிறார்கள். பல இடங்களில் பதாகைகள் மூலமாக பொதுமக்கள் கொளத்தூர் தொகுதிக்கு அங்கு அந்த பல்வேறு நலத்திட்டங்களை எப்பொழுதும் வழக்கமாகும் என்பது போல பல்வேறு பதாகைகளை பிடித்துக் கொண்டும் திமுகவுடைய கொடியை பிடித்துக் கொண்டும் அவருக்கு கோஷம் எழுப்பியும் திமுக தலைவர் வாழ்க என்றும் உங்களை கொளத்தூர் தொகுதி எப்பொழுதும் மறக்காது என்றும் பல்வேறு கோஷங்களை எழுப்பி கண்ணீர் மல்க தெரிவித்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். கொளத்தூர் தொகுதி மக்களுக்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் ஊர்வலமாக சென்று நன்றி தெரிவித்து வருகிறார். வாகனத்தில் சென்றவாறு மு.க.ஸ்டாலின் நன்றி தெரிவித்து வருகிறார். மனதிற்கு நெருக்கமான கொளத்தூர் தொகுதி மக்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவிக்கும் விதமாக திறந்தவெளி வாகனத்தில் ஊர்வலமாக சென்று மு.க.ஸ்டாலின் நன்றி தெரிவித்து வருகிறார். மேலும் அவரை பார்த்து கண்ணீர் விட்டு பொதுமக்களுக்கு ஆறுதல் தெரிவித்து வருகிறார். வாழ்க வாழ்க வாழ்கவே என முழக்கம் எழுப்பி கொளத்தூர் தொகுதி மக்கள் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுக்கு வரவேற்கிறார்கள். கொளத்தூர் மக்களுக்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் நன்றி தெரிவிக்கும் விதமாக வாகனத்தில் சென்றவாறு ஊர்வலமாக சென்று கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து கண்ணீர் விட்ட பொதுமக்களுக்கு அவர் ஆறுதல் கூறினார். மு.க.ஸ்டாலினை பார்த்து கண்ணீர் விட்ட மக்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கிறார் மு.க.ஸ்டாலின். தலைவர்
பின்னால் நாங்கள் அணிவகுப்போம் அணிவகுப்போம் அணிவகுப்போம். இளைய கலைஞர் தளபதி யாரின் தலைமை அணிவகுப்போம். வாழ்க வாழ்க வாழ்கவே இளைய கலைஞர் வாழ்கவே எழுக எழுக எழுகவே தமிழ்நாடு எழுகவே. வருகிறார் வருகிறார் CKM கலையில் குலச்சூரியினை அருமையாக பயன்படுத்திய தலைவரே வருகிறார் வருகிறார் வருகிறார். தமிழ்நாட்டை காத்திட்ட தமிழ்நாட்டை வளமாக்கிய வாழும் மன்னன் வருகிறார் வருகிறார் வருகிறார். வாழ்கின்ற திராவிட அரசர் வாழ்கின்ற திராவிட அரசர் வருகிறார் வருகிறார். உங்கள் பின்னால் அணிவகுப்போம் தமிழ்நாட்டை அணிவகுப்போம். பெண்ணை எடுப்போம் எடுப்போம். உருவாக்கி தந்த தலைவரே வருக வருக வருகவே வருக வருக வருகவே. உருவாக்கி தந்த தலைவரே வருக வருக வருகவே வருக வருக வருகவே. உருவாக்கி தந்த தலைவரே வருக வருக வருகவே வருக வருக வருகவே. புதுமை பேர் திட்டம் தந்து புரட்சி பாரதிதாசன் வருகிறார்.